அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள் பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா. நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. சிம்மராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகாரம் கிடைக்கும், ஆனால் அகம்பாவம் சோதிக்குமா. அதுதான், அதாவது என்னென்னா, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தோடையும் சமநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த வருடம் எப்படி இருக்குன்னா, சிம்மத்துக்கு நல்ல ஆளுமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் நல்லபடியாகவே அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கும். இப்போ பாலிடிக்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லபடியாகவே உங்களுக்கு கொடுக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்கிறீங்க பெண்கள் அப்படின்னா, உங்களுக்குமே ஆளுமைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தாலுமே, இங்கே சனி டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு சூரியன் இருந்தாலும் சனி என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பணிஞ்சு போகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது, எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் லெவலுக்குள்ளே போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த ஈகோங்கிற விஷயம் எட்டி பார்த்துடக்கூடாது, அந்த அகம்பாவங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அத்தனையும் சூரியன் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பிரேக்கு கொடுக்கறது யாருன்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று வந்து வைக்குது அப்படின்னா அது சனி தான். அப்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த அகம்பாவத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து தன்னை சுற்றி என்ன நடக்குது, ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த சிம்ம ராசியில் இருக்க அமைப்புக்கே என்னென்னா, திடீர்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். பெரும்பாலும் நிறைய சிம்ம ராசியில் இருக்கவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. முக்கியமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேர்த்துக்கு குடும்ப சூழல்களில் அம்மா அப்பா பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை நீங்களே உங்களுடைய ஹெல்த்லேயே சில இஷ்யூஸ் வந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் சிம்ம ராசியில் இருக்கவங்க சில நல்லா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் சரியாயிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ, மறுபடியும் செய்த தவறுகளையே மறுபடியும் போய் அந்த தவறுகளை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சிம்மத்துக்கு இங்கே சொல்லக்கூடியது. அப்போது உங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடியது சூரியனாராகவே இருந்தாலும், இது அத்தனைக்கும் ஒரு பெரிய டெஸ்ட் வைக்க போகிறது சனியாக இருக்கும் பொழுது, இது வந்து ஒரு அரசனுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு அரசன் என்னைக்கு வந்து அந்த தன்னுடைய அந்த அவங்களுக்கு கீழே இருக்காங்க, இல்லை அவங்களோட எம்ப்ளாயிஸ்ன்னு வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்களையும் ஒருத்தவங்க லீடராக உருவாக்குறதுக்கு அந்த லீடருக்கு வந்து ஒரு மனநிலைமை வேணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் தாங்கிற ஒரு அகந்தை இல்லாமல் எல்லாரும் சமம்ங்கிற ஒரு மனநிலைமைக்கு சிம்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருடம் சொல்லக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு கேதுவும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு டிட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து கொஞ்சம் ஒரு கிரவுண்டிங் லெவலுக்குள்ளே நீங்கள் வந்தாகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒரு சிலர் சிம்மம் சொல்லலாம், எங்களுக்கு வந்து நாங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தங்களும் மன கஷ்டங்களும் எங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இலகுன மனதுடையவங்க, யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க, நிறைய விஷயங்களை அப்படியே நம்பக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான். அப்போ எதை நம்பணும், யாரை நம்பணும், உண்மைகளை நம்பணுங்கிறது தான் இந்த சனி சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. அதனால தான் சனி உங்களுக்கு டெஸ்ட்டே வைக்குது. வெறும் வாய் வார்த்தைகளாக யார் சொல்கிறாங்க, ஆக்ஷன் யார் எடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம்லாம் இருக்குது. செயல் ஒன்றா இருக்கும், சொல் ஒன்றா
டவுனாக இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கும். இங்கே தான் போய் கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு வந்துடுது. உங்களை யாராவது புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம் அங்கே தான் அலர்ட்டே ஆகணும். ஏன்னா உங்களை ஒருத்தவங்க புகழ்கிறாங்க அப்படின்னா புகழ்ச்சிக்கு சிம்மம் மயங்கிட்டாங்க அப்படின்னாலே ஆபத்துங்கிறது தான் அர்த்தம். உங்களை யார் குறை சொல்கிறாங்களோ, உங்கள்கிட்ட யார் இந்த ஒரு தவறு இருக்குது, இந்த தவறை கொஞ்சம் மாற்றிக்கிங்க, இது சரியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலே அந்த தவறு என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் உடனே நீங்கள் எந்த ஈகோவும் இல்லாமல் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே லைஃப் உடனே அந்த ஸ்பாட்லேயே கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான் சிம்மத்துக்கு இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடியது. ஏன்னா பராபவ வருடம்ங்கிறது என்னது, நம்மளுடைய பழைய தவறுகளை மிஸ்டேக்ஸை நம்ம திருத்த வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் சொல்லக்கூடியது. மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடியது. இப்போ ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன, லக்ஷ்மி தானே, எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிடும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது, இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து இந்த நீரசாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிம பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிம பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.